ஜூலை 25ஆம் தேதி வருவதற்குள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களில் வலுவான கனமழையும் மிதமான மழையும், மழையே வராத மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற தகவல்களையும் ஒவ்வொரு நாளும் நம்ம சேனலில் சொல்லிட்டு தாங்க இருக்கிறோம். வானிலை அறிக்கை மிக துல்லியமாக அறிவிக்கப்பட்டு வருது. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டீங்க அப்படின்னாலே உங்கள் மாவட்டத்தில் மழை எப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் தென் மாவட்டத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, தாங்க முடியல அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதுமாகவே பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் மாலை இரவு நேரம் மழை பொழிவுகள் உறுதியாகி இருக்கிறது. அடுத்து வரும் 3 தினங்களுக்கும் வலுவான கனமழை, அதாவது இந்த சாரல் மழை, மிதமான மழை இந்த மாதிரிலாம் இல்லாமல் சற்று வலுவான கனமழையாக டெல்டாவிலும் சரி, அதே மாதிரி கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் ஜூலை 25 தேதி வருவதற்குள் பல மாவட்டங்கள் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அந்த அளவுக்கு மழை இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. ஒரு சில இடங்களில் மட்டுமே. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ இதன் காரணமாக தான் நமக்கு மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான ஒரு தாழ்வு பாதையானது நிலவி கொண்டிருக்கு. இதன் காரணமாக வட தமிழகத்திலும் அதே மாதிரி கடலோர பகுதிகள் உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஜூலை 25 தேதி வருவதற்குள் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது மாலை மற்றும் இரவு நேரங்களில் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பகல் நேரங்களில் வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. பகல் நேரங்களில் உங்களுக்கு வெயிலை பார்க்கும்போது மழை வருவதற்கான அறிகுறியே தெரியாது. பகல் நேரங்களிலும் காலை நேரங்களிலும் மழை வர்றதுக்கான அறிகுறியே தெரியாது. ஆனால் மாலை 3 மணி, அந்த 4 மணியை நெருங்கும் போது தான் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் தைரியமாக கையில் கொடை எடுத்துகிட்டு போங்க. மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் மழை நிச்சயமாக உண்டு. யாராவது அடிக்கிற வெயிலில் எதுக்குப்பா கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டால் தமிழ் வானிலை செய்திகளில் மழை வரும்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மழை உண்டு. பெரும்பாலான பகுதிகளில் உறுதியாக நமக்கு 4 மணிக்கு மேலே நமக்கு மேகக்கூட்டங்கள் கூடி மழை பொழிவுகள் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். வீசக்கூடிய பலத்த காற்று கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் பதிவாகும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜூலை 25 வரை சற்று வலுவான கனமழைகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதனால் இன்றைக்கு மழை வராத பகுதிகள் நாளை மறுநாளில் உறுதியாக மழை கிடைக்கும். இன்னைக்கு குறிப்பாக கடலோர பகுதிகளில் ஓரளவு மிதமானதுலேருந்து கனமழை கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி நமக்கு மழை வாய்ப்புகள் கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக நமக்கு உறுதியாக பதிவாகக்கூடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்பிக்கையோடு இருங்க, மழை நிச்சயம் உண்டு. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரங்களில் பெரும்பாலும் மிதமான மழை, 90% மிதமான மழை, 10% சற்று வலுவான கனமழையாக எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரளவு மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். மாலை இரவு நேரங்களில் ஒரு குளிர்ந்த வானிலை, அதாவது ரொம்ப அனலாக இல்லாமல் கொஞ்சம் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை அடுத்த ஒரு 3-4 நாட்களுக்கு இருக்க போகுது. அதனால் வரும் நாட்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்ட மக்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரியில் இருக்கிறவங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் சற்று ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் கொஞ்சம் உருவாகக்கூடும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலும் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க பகல் நேரங்களில் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இரவு நேரங்கள் மழை வாய்ப்புகள் உண்டு. சேலம் மாவட்டத்தில் படிப்படியாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். 2 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 3 சென்டிமீட்டராவது குறைஞ்சபட்ச மழை பொழிவுகள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் கணிசமாக எதிர்பார்க்கலாம். அந்த திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் பெரும்பாலும் வான மேகமூட்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு மழை தீவிரம் அதிக அளவு கிடையாது, ஏதாச்சும் சில இடத்துல மட்டும்தான் இருக்கும் திருப்பூர், ஈரோடில். சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிக அளவு பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் இருந்தாலுமே கூட மாலை அல்லது இரவில் பகுதியாக மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே உள் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக
வீசக்கூடிய அந்த பலத்த காற்று பொறுத்த வரைக்கும் இந்த கடலோர பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். பகல் நேரங்கள் வரைக்கும் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும், மாலை நேரங்கள் முதல் மட்டுமே மழை பொழிவுகளும் தமிழகத்தில் தீவிரமடையும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இவ்வளோ நேரம் இதுதான் நம்ம விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். அதில் மாற்றம் இருக்காது. மாலை நேரங்களுக்கு பிறகே வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெரும்பாலான வட தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கும் கனமழை உறுதியாகியிருக்கு. வரப்போகிற இந்த ஜூலை 25, 26 வரைக்குமே கூட நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஜூலை 26 வரைக்குமே கூட வட தமிழகத்தில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும், அதே மாதிரி வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தொடர்ந்து அடுத்த 3 தினங்களுக்கு கனமழையானது நிச்சயம் பதிவாகும். டெல்டா மாவட்ட மக்கள் நீங்க மறக்காம தேதி குறிச்சிக்கோங்க. இன்னைக்கு மிதமான மழையாக தான் இருக்கும் டெல்டாவில். ஆனால் சொல்லக்கூடிய தேதிகள் சற்று வலுவான கனமழையாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் ஜூலை 23 மற்றும் 24, அதாவது நாளை மறுநாளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகும். டெல்டா மாவட்டங்களில் ஜூலை 23 மற்றும் 24 தேதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. இந்த 2 நாட்கள் டெல்டா பகுதிகள் பொறுத்த வரைக்கும் இந்த 2 தினங்களானது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த ஜூலை 23, 24 தேதிகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். பாருங்க, நீங்க வானிலை அறிக்கையை முழுமையா கேட்டாதான் இப்போ எந்தெந்த ஊர்ல எந்தெந்த தேதிகள்ல மழை வருதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் கேட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல எப்போ ப்ரோ மழை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால முழுமையான வானிலை அறிக்கை கேளுங்க. பெரும்பாலான பகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் இந்த 2 தேதிகளில் மழை கிடைக்கும். 23, 24 தேதிகளில் வலுவான கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். பகுதியாக ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழையாக எதிர்பார்க்கலாம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியிலும் பெரிதளவில் மழை கிடையாது. காரணம், தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளிலேயே 35% பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இந்த தென்மேற்கு பருவமழையில இதுவரைக்கும் கேரள பகுதிகள் 2 மாவட்டங்களில் மட்டும்தான் நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு. மற்றபடி பெரும்பாலான பகுதிகள், கேரளாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் மழை பற்றாக்குறையாகவே பார்க்கப்பட்டு வருது. கடந்த 24 மணி நேரத்தில் தொடர்ந்து பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பார்க்கலாம். அதனால தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பருவமழை சற்று தீவிரமாகும் போது உங்களுக்கு மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 40 கீழே வெப்பநிலை குறையாது போலங்க. 40.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மதுரை மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் பதிவாகியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் பந்தலூர் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள், ஏன்னா நமக்கு நேற்றைய தினங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாச்சுங்கிறத இன்றைக்கு மாலை நேரங்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். அதனால மாலை நேரங்களில் வரக்கூடிய வானிலை அறிக்கையும் கேட்டு பயன்பெறுங்க. தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க.